நாள் சேவை முகாமில் என்னுடன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவுடைய முன்னாள் மேதகு ஆளுநர் மரியாதைக்குரிய திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டிஜி சவுத் இந்தியா திரு பழனிசாமி அவர்களே, சென்னை ஆர்ஓ திரு காமராஜ் அவர்களே, சென்னை மாவட்டத்தினுடைய உறுப்பினர் சகோதரி உமானந்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை, பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 12 ஆண்டுகள் ஆட்சியில இந்தியா மிக வேகமான முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது. இந்த வேகமான முன்னேற்றத்துல இன்றைக்கு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு, ஏழை எளிய மக்களுடைய மேம்பாடு இரண்டும் ஒரு சேர முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு லட்சியம் 2047 நம்முடைய நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு வல்லரசாக வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக 2047க்கு நாம் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பிரதமர்களுடைய தொலைநோக்கு பார்வை, அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்கள் அனைத்து மக்களும் ஏன்னா டெவலப்மெண்ட் இருக்கும் போது எல்லாருமே ஒரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், அதாவது அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு, இன்னைக்கு பார்க்கிறோம் சென்னை மெட்ரோ, மதுரவாயில் போர்ட் ட்ரஸ்ட் வருமான இரட்டை பாதை, அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற தேசிய ஹைவேக்கள், 4 வழி ஹைவே, 6 வழி, 8 வழி இண்டஸ்ட்ரியல் காரிடார். இப்போ சென்னைக்கு இந்த பட்ஜெட்ல சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகிறதையும் நம்மளுடைய பட்ஜெட்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் நம்ம எதோ பார்ப்போம், யாராவது ஜப்பான் போயிட்டு வந்து எல்லாம் வெளிநாடுகள் போயிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க நாங்க அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல புல்லட் ட்ரெயின் வந்து இருக்குது. 2027ல மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு கூட போறாங்க. அதுக்கடுத்து உடனடியாக நம்முடைய சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கும் விட போறோம். அதை தவிர்த்து இன்னைக்கு வந்தே பாரத் ரயில்களுடைய செயல்பாடு, சென்னை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், அது மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பல பேர் திருச்சி போயிருக்கீங்க. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தோடு ஸ்ரீரங்கம் கோபுரத்தை வச்சு நம்முடைய மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை நாம் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை, உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தியதோடு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் நாம் முனைப்போடு நம்முடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் 2014க்கு முன்னாடி பல சகோதரிகள் பேங்க்னு என்னன்னு தெரியாது, பேங்க் வாசலே தெரியாது, ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் தான் பேங்க்குக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது. திட்டங்களுடைய பணம் பெனிஃபிஷியரிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வர்றதுக்கு மட்டுமே ஜன்தன் அக்கௌண்ட், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இது மகளிருக்கான ஜன்தன் அக்கௌண்ட், தாய்மார்களுக்கான ஜன்தன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 1.8 கோடி பேருக்கு, 1,08,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் ஜன்தன் இலவசமான அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரதமருடைய ஜீவன் சுரக்ஷா என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர், 1,02,00,000 பேர் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை வச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதமருடைய விபத்து காப்பீடு திட்டத்துல கிட்டத்தட்ட 2.8 கோடி பேர்
பிரதம மந்திரியுடைய சுரக்ஷா பீமா திட்டத்துல நம்மளுடைய சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. PM உடைய முத்ரா யோஜனா, முத்ரா என்பது சின்ன சின்ன சகோதரிகள் எல்லாம் இருக்கிறீங்க, சின்ன சின்ன கடன் வாங்கி 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் கடன் வாங்கி சின்ன சின்ன தொழில்களை செய்வதற்கான அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய பிரதமர் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எல்லாரும் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வயதானவங்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனான்ட்டு கிட்டத்தட்ட 55 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய அந்த திட்டத்துல இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தெருவார வியாபாரிகள் தமிழ்நாட்டுல இங்க சென்னையில தெருவார வியாபாரிகள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கந்துவட்டிக்காரன் வந்து காசு வாங்குவோம். அவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா 900 ரூபாய் கொடுப்பான். நீங்க ஆனா டெய்லி அவனுக்கு 1000 ரூபாய் கட்டணும். இப்படி இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் கரெக்டான குறைந்த வட்டியில அவர்களுக்கு நம்மளுடைய பிரதமர்களுடைய தெருவார வியாபாரிகளுக்கான கடன் கிட்டத்தட்ட 2.6 லட்சம் பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கப்படுது. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயத்தை அடுத்து மீனவர்களுக்கும் கூட, மீனவர்கள் மட்டுமல்ல, அல்லது 2 மாடு வச்சு அவங்க என்ன கூட அங்க மாடு வச்சுட்டாங்க, மாடு வச்சு அவங்க பால் கலந்து பால் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த KCC கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 34 லட்சம் KCC கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதமருடைய கனவு லட்சியம் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்முடைய சகோதரிகளுக்கு குடிநீர் வசதி கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு குழாய் பைப் மூலியமாக தண்ணி தர வேணும். தெரியும், சென்னையில பல பேர் 2003, 2004 எல்லாம் நைட்டு 1 மணிக்கு லாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 மணிக்கு லாரி வரும், 3 மணிக்கு லாரி வரும். தண்ணி வண்டி எப்படா வரும்? அது கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஆனா அதை நிலைமையை நீக்கி ஒவ்வொருவருக்கும் சுகாதாரமான குடிநீரை கொடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடியே 1 லட்சம் பேருக்கு அந்த பைப் கனெக்ஷன் மூலம் தண்ணீருக்கான திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு அவங்களும் யாரும் புகையில சமைக்கக்கூடாது, எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும்னு இன்னைக்கு கூட இங்க இந்த சகோதரிகள் என்ரோல் பண்ணி கேஸ் கனெக்ஷன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இலவசமான கேஸ் கனெக்ஷனை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்துகள் வாங்கணும். பாத்தீங்க, அங்க போய் BP செக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி சுகர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வாழ்நாள் முழுவதும் லைஃப் ஸ்டைல் மாத்திரைகள் எடுக்கணும். அதுக்கு வந்து வெளியில வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கான மாத்திரைகளை இங்க இந்த நம்மளுடைய பிரதமருடைய மலிவு விலை கடையில கிட்டத்தட்ட வெறும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு அதை நம்ம வாங்க முடியும். கிட்டத்தட்ட 1535 கடைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கடைகள் இருக்கிறது. இதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டம் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில ஒவ்வொரு மாசமும் கூட, ஒவ்வொரு மாசம் பிரதி மாசமும் மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3 கோடியே 6 லட்சம் பேர் இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கான சன்மான நிதியை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துக்கொண்டு இதையெல்லாம் இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்துல பயன்பெறுவதற்காகவும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாதிரி கேம்ப் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கு மேல ஈவெண்ட் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மளுடைய டி நகர் வெஸ்ட் மாம்பலம், மேற்கு மாம்பலம் பகுதியில இந்த கேம்பை நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாமே நடத்தியிருக்கிறாங்க. நம்மளுடைய தன்னார்வலர்கள் சகோதரர்கள் இதற்காக வேலைகள் செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏன்னா அவங்க நல்ல எண்ணம், நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் இந்த திட்டங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வேண்டும். பிரதமர் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ, திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ அது நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மாதிரியான கேம்ப்களை, முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலனடைந்த அனைவருக்கும் கூட நாம் நம்முடைய பிரதமர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் பண்பாட்டு மேல, தமிழ் கலாச்சாரத்து மேல, தமிழ் மொழி மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் காசி தமிழ் சங்கமம் ஆகட்டும், அதே போல பொங்கல் விழா ஒவ்வொரு வருடமும் டெல்லியில நடக்கிற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது, ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறக்க சொன்னது, அது மட்டுமல்ல திருக்குறளை நம்முடைய தமிழனுடைய ஒவ்வொருவருக்குமான கௌரவம், அந்த திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக நாடுகளினுடைய
மொழிகளில் மொழிபெயர்த்து அந்த நாடுகளில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வெளிநாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு உங்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.